அக்டோபர் 7 தாக்குதல்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் தீர்த்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் இஸ்ரேல் அறிவிச்சுச்சு. இந்த எல்லாரும் அப்படிங்கிற லிஸ்ட்ல அந்த இயக்கம், அதாவது ஹமாஸ் இயக்கம், அதோட தலைவர்கள், தளபதிகள், திட்டம் தீட்டினவர்கள் அப்படின்னு போச்சுன்னா, கடைசியில ஈரான் வரையும் போகும். ஈரானோட புரட்சிகர ராணுவம் வரையும் போகும். அதுக்கப்புறம் எங்கடா போகும் அப்படின்னு கேட்டா, சுப்ரீம் கமாண்டர் வரையும் போகும் அப்படிங்கிறது தான். இந்த மாரி ஒரு லென்த்தியா போகும். ஆனா, சம்பந்தப்பட்டவர்கள மட்டும் தானே இவனுங்க தட்டி தூக்குவாய்ங்க அப்புட்ன்னா, ஈரானோட உச்சபட்ச தலைவர், சுப்ரீம் கமாண்டர தொட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாரி தான் திட்டங்கள் தீட்டி இஸ்ரேல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டா, நடந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். நடக்கக்கூடாது அப்படிலாம் ஒரு நாட்டோட சுப்ரீம் கமாண்டர போய் தொட்டா, ஒட்டுமொத்தமா உலக யுத்தமா மாறுறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. யாரும் யாருக்கும் பாதுகாப்பு இல்ல அப்படின்னா, களத்துல இறங்கி சந்திச்சு பார்த்துக்க வேண்டியது தானேங்கிற முடிவுக்கு உலக நாடுகள் பயணிக்க ஆரம்பிச்சுரும். அது வேற பக்கம். ஆனா இவனுங்க தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற மாரி தான் சம்பவம் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா, பெய்ரூட் தாக்குதல் 1½ மணி நேரம் கழிச்சு இங்க தெஹ்ரான்ல தாக்குதல். குறிவைக்கப்பட்டது இந்த பக்கம் இஸ்மாயில் ஹனி, ஹை ப்ரொஃபைலு, இன்னும் சொல்லப்போனா ஹமாஸ் இயக்கம், பாலஸ்தீன் மக்கள், எல்லா பக்கமும் ஒட்டு மொத்தமா பார்த்தாலும் ஒரு பெரும் செல்வாக்கு. ராணுவ ரீதியா டெவலப் ஆனாலும் சரி, அரசியல் ரீதியா டெவலப் ஆனாலும் சரி, இஸ்ரேல் ஆபத்தா தான் பார்க்கும். இதுல அரசியல் ரீதியாவும் டெவலப் ஆயிட்டார்கள். ராணுவத்த காட்டிலும் அரசியல் தலைவர்கள் தான் இஸ்ரேலுக்கும், அமெரிக்காவுக்கும் பெரும் இடைஞ்சலா மாறுவார்கள். அப்படி பார்த்தா இன்னைக்கு நிலைமைக்கு சிங்வாரும், இஸ்மாயில் ஹனியும் தான் ஹை ப்ரொஃபைல். அதுலயும் ஒரு படி மேல தான் இஸ்மாயில் ஹனி. அவ்வளவு பெரிய ஹை ப்ரொஃபைல தான் தொற்றிருக்கார்கள். அக்டோபர் 7க்கு பழி தீர்த்ததாக தான் இதை எடுத்துக்கொள்ளப்படும். அதுபோக இஸ்ரேல் வாயே தொறக்கல. அப்ப கன்ஃபார்மா இவனுங்க இதுக்கு பழி தீர்த்ததாக தான் அமெரிக்கா மட்டும் கிடையாது, எல்லா நாடுகள்கிட்டயும் கூப்பிட்டு சொல்லிக்குவார்கள். பேக்டோர் வழியா எல்லா நாடுகளுக்கு, நட்பு நாடுகளுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்படி 2 இடத்துல இந்த பக்கம் ஹிஸ்புல்லாவோட கமாண்டர் அப்படின்னாலும், அதுல எண்ணிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்கு. எங்க? பெய்ரூட்ல நடந்த தாக்குதல்ல எண்ணிக்கைகள் கூடுது. ஹை ப்ரொஃபைல்களோட பேர்களும் அடுத்தடுத்து வெளியில வருது. அங்க குறிவைக்கப்பட்டது யாருன்னு நம்மலாம் நெனைச்சோம். ஹிஸ்புல்லாவோட மெயினான கமாண்டர் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அந்த பில்டிங்குள்ள அவரு கூடவே இருந்த இன்னொரு ஹை ப்ரொஃபைல் யாருன்னு பார்த்தா, ஈரானோட மிலிட்டரி அட்வைசர். அப்ப ஈரானோட மிலிட்டரி அட்வைசரும் காலியா? ஈரான் ரியாக்ட் பண்றதுக்குள்ள ஒட்டுமொத்த ஈரானும் காலி ஆயிருமாட்டுக்கே! அப்படிங்கிற ஒரு கொடுமையான சூழ்நிலைக்குள்ள ஈரான் நிக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து ஈரான் எப்படி எந்திரிக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஈரான பொறுத்தவரையும், ஈரானும் அதிரடியா ஸ்டேட்மெண்ட் விட்டிருக்கு. நேரடியா நாங்களே பழி தீர்ப்போம் அப்படின்ருக்கார்கள். அடுத்து ஹிஸ்புல்லாவாகட்டும், ஹமாஸ் ஆகட்டும், இந்த பக்கம் ஹவுதி இயக்கமாகட்டும், எல்லாருமே அவங்கவங்க பங்குக்கு நேரடியா மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டார்கள். இனி செயல் எப்படி காட்டப் போறார்கள் அப்படின்னு தெரியல. ஆனா இங்க பிரச்சனையே என்ன அப்படின்னா, இஸ்ரேல் இதோட அமைதியா இருக்குமாங்கிறது தான். காரணம், இந்த லெவல் வரை லிஸ்ட் போகுமா? அதாவது ஹிஸ்புல்லா கமாண்டரோ, இல்ல ஈரானோட மிலிட்டரி அட்வைசரோ, அதே மாரி இஸ்மாயில் ஹனி தெஹ்ரான்ல வச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி ஹை ப்ரொஃபைல்கள ஹைலி சென்சிட்டிவான ஏரியாக்குள்ள போய் தட்டி தூக்குற ஒரு பெரிய லிஸ்ட் வச்சு அத தான் டிக் போட்டு நிறைவேத்திக்கிட்டு இருக்கார்கள். இன்னும் அந்த லிஸ்ட்ல கமேனியே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் இதான். அக்டோபர் 7ஓட பழி தீர்க்கும் படலம் அப்படிங்கிறது லிஸ்ட் பெருசா வச்சிருக்காங்க. ரொம்ப விரைவாவும் செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்த கவனமும் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் நடத்துறதுல தான் இருக்கு. இஸ்ரேலோட கவனம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள பழி தீர்க்கறதுல தான் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா, அவர்கள் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணியிருக்கார்கள். பெரிய அளவு திட்டங்கள் போடுவார்கள். இப்ப கூட பார்த்தா, இஸ்ரேலோட பாதுகாப்பு அப்படிங்கிறது பலப்படுத்தப்பட்டிருக்கு. உதாரணமா, பெஞ்சமின் நெதன்யாவோட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. அவரோட நடமாட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுல குறைக்கப்பட்டிருக்கு. யுத்தம் நடக்கக்கூடிய நாடு, அதுவும் இஸ்ரேல் போன்ற நாடு, எல்லாரும் வெளிப்படையாவே சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமா தான் இருந்துகிட்டு இருக்கு. காசா யுத்தம் ஆரம்பிச்சதுலருந்து. ஆனா, இந்த தாக்குதலுக்கு அப்புறம், இஸ்மாயில் ஹனிய தட்டி தூக்குனதுக்கு அப்புறம், பெஞ்சமின் நெதன்யாவோட நடமாட்டம் வெகுவா குறைக்கப்பட்டிருக்கு, ரகசியம் காக்கப்பட்டிருக்கு அப்படின்ருக்கார்கள். பாதுகாப்பு வலயம் இன்னும் ஜாஸ்தியாக்கியிருக்காங்க. அதே மாரி அவரோட சகாக்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பு வலயமும் ஜாஸ்தி. யாருமே வார் ஜோன்க்குள்ளேயே போகாதன்ட்டாங்க. வார் ஜோன் கிட்டத்துல கூட போகாத அப்படின்னு சொல்லி
இஸ்ரேல் உளவுத்துறை ஷின்பெட் பெரிய அளவுல அறிவுறுத்தி இருக்கு. அதுபடிதான் பாதுகாப்பையும் போட்டிருக்கார்கள். இவ்வளவு தயாராகிறார்கள் எதற்கு அப்படின்னா 2 விதமாவும் எடுத்துக்கலாம். ஒண்ணு எதிர் தாக்குதல்ல இருந்து தப்பிச்சுக்க. இன்னும் இத காட்டிலும் கொடூரமான தாக்குதல் எங்கேயாச்சும் நடத்த போறாங்களா அப்படிங்கிற சந்தேகமும் ஜாஸ்தியா இருக்கு. காரணம் ஈரான பொறுத்தவரையும் இந்த மாரி பிரச்சனையான நேரங்கள்ல முக்கியமான தளபதிகள், அதாவது வெளியில உள்ள இயக்கங்களோட தளபதிகள ஈரானுக்குள்ள மூவ் பண்ணுவார்கள். இல்ல அப்புட்ன்னா, அந்த பகுதிகள்லயே சேஃப் ஜோன்ல போய் நின்னுக்குவார்கள். ஆனா, அந்த மாரி எந்த ஒரு நடமாட்டமும் இப்ப இல்ல. எல்லாரும் எதிர் தாக்குதலுக்கான ஒரு திட்டங்கள்ல தான் இருக்கார்கள். யாருமே இருக்கிற இடத்துல இருந்து ஒரு சேஃப் ஜோன்ல நகர்ந்து போய் நிக்கிறக்கு தயாரா இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இதுவே ஒரு வாய்ப்பா இஸ்ரேல் பயன்படுத்திக்கவும் அதிக சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த தாக்குதல் எப்படி நடந்துச்சு? சொல்ல வேண்டிய நபர்கள், ஒண்ணு ஈரான். ஏன்னா அங்க தான் நடக்குது. அதே மாரி ஹமாஸ் இயக்கம், ஈரான் எல்லாம் ஒண்ணு தான். அவங்க சொல்லணும். அப்படி இல்ல அப்படின்னா, தாக்குதல் நடத்தின இஸ்ரேல். இஸ்ரேல பொறுத்தவரையும் எதையுமே கிளைம் பண்ணிக்க மாட்டாய்ங்க. அவனுங்க போக்குக்கு எதிரிகள வீழ்த்திட்டு போயிட்டே இருப்பாய்ங்க. அப்படி இருக்கக்கூடிய நாடு தான். ஆனா என்ன சம்பவம் நடந்துச்சு? எப்படி நடந்துச்சுங்கிறது ஓரளவுக்கு தெளிவா தெரிஞ்சிரும். இல்ல பல நேரங்கள்ல முழுமையாவே முதல் கட்டத்திலே வெளியில வந்துரும். அங்க உள்ள ஏகப்பட்ட ஹை புரொஃபைல்கள முடிச்சு கட்டியிருக்காங்க. இது ஒண்ணும் தெஹ்ரான்ல நடக்கக்கூடிய முதல் தாக்குதல் கிடையாது. ஏகப்பட்ட தடவைகள் ஈரானுக்குள்ளேயே ஆப்பரேஷன்கள வெற்றிகரமா பண்ணுன நாடு தான் இஸ்ரேல். அத்தனை ஆப்பரேஷன்களோட கதையும் வெளியில வந்துருச்சு. மறைமுகமா அவர்களே கசிய விட்டுருக்கார்கள். ஆனா, இது மட்டும் வரவே இல்ல. அப்ப ஒரே காரணம் தான் இருக்கும். இதே போல தெஹ்ரான்ல இன்னமும் பல தாக்குதலுக்கு திட்டங்கள் தயார். டேட் மட்டும்தான் குறிக்கணுங்கிற லெவல்ல இஸ்ரேல் நிக்குது அப்படிங்கிறது தான். அதே பயம் ஈரானுக்கும் இருக்கு. அதனால தான் அவர்களும் பெருசா எதையுமே சொல்லல. ஏன் அப்படின்னா, அணு விஞ்ஞானி இறந்தப்ப இந்த பக்கத்துல இருந்து பல தகவல்கள் வந்துச்சு. 2 பக்கத்துல இருந்தும். அதாவது இஸ்ரேல் பக்கத்துல இருந்தும் கசிய விடப்பட்டுச்சு. ஈரான்ல இருந்து கசிய விடப்பட்டுச்சு. ஒரு ஸ்டேஜ்ல ஈரான்ல உள்ள பல அரசியல் தலைவர்கள், இது இப்படிதான் நடந்துச்சு, இப்படிதான் நடந்துச்சுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள அவர்களே வந்து ஏஜென்சிக்கு சொன்னார்கள். ஆனா, இப்ப யாருமே வாய தொறக்கல. எல்லாருமே மௌனம் தான். சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிவிக்கவே இல்ல. ஒரு நபர் கமிஷன் போட்டு, அது ரிசல்ட் வரவும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மூடிற மாரி தான், விசாரணைக்கு அப்புறம் தெரிய வரும் அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப ஆக மொத்தம் இவர்களுக்கும் தெரியுது, இதே போல பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணொண்ணா களை எடுக்காம, இதிலேயே நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இவ்வளவு பெரிய லீக்கேஜ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு பயப்படுறார்கள். இந்த சம்பவம் தான். இந்த பக்கம் பயப்படுறதும், இந்த பக்கம் இன்னும் வெளிப்படையாம சொல்லாம இருக்கிறது. இன்னமும் இதே மாரி சங்கிலி ஈரானுக்குள்ள நடக்கிறக்கு 1 டசன் விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, அது மிக இல்ல. காரணம் ஈரான் இந்த அக்டோபர் 7 தாக்குதல் அது அப்படியே எங்க போய் நிக்கும் அப்படின்னா, ஈரானோட அணு ஆயுத திட்டங்கள ஒழிச்சு கட்டுறது. அது அவ்வளவு சுலபம் இல்ல. ஆனா இஸ்ரேல் விடப்போறது இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. திருப்பி எந்திரிச்சு அடிச்சா மட்டும் தான் ஈரான் தப்பிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா, அணு ஆயுதத்தலாம் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சரண்டர் ஆனா தப்பிக்கலாம். இது 2மே நடக்குமா? நடந்தா கமேனிகளோட ஆட்சி இருக்காது. அப்படியே சரண்டர் ஆகுது, கம்பெனிகள் ஆட்சியும் கன்டின்யூ ஆகுதுன்னா, அந்த மாரி மனநிலையோட அரசாங்கங்கள் இருந்தா, இவ்வளவு பிரச்சனைக்கே போயிருக்காது. எந்த ஒரு நாடும் தன் போய் சரண்டர் ஆகணும் அப்படின்னு யோசிக்க மாட்டார்கள். அதுவும் இங்க பகை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, 3ஆம் நூற்றாண்டு. அங்கருந்து ஆரம்பிக்கணும். அப்ப அவ்வளவு சீக்கிரம் முடியாது. ஆனா, பெரிய பெரிய சம்பவங்களுக்கு உலகம் தாங்குமா? இதே மாரி நேரடி சம்பவங்களுக்கு அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. உக்ரைன் யுத்தம் உலகப் போரா மாறுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது காசா ஓப்பன் ஆச்சு. காசா உலகப் போரை இழுத்து விட்டுருமோ மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும் அப்படின்னு பேசும்போது ஏமன் ட்ரிகர் ஆச்சு. ஏமன் செங்கடல்ல இருந்து உலகப் போர் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கும்போது ஈரானுக்குள்ள பூகம்பமா வெடிச்சிருக்கு. இந்த பூகம்பம் பெருசாகுமா அப்படின்னு கேட்டா தலைவர் ட்ரம்ப் வந்துட்டாலும் பெருசாகும். இல்ல அடுத்த ஹை ப்ரொஃபைல இஸ்ரேல் தொட்டாலும் பெருசாகும். இதையும் தாண்டி இது என்ன முதல் தாட்டியா? பல தாட்டி தலைவா நம்ம ரியாக்ஷன் குடுத்தே ஆகணும் அப்படின்னு கமேனி கிட்ட ஆலோசனை சொன்னாலும், கமேனி மனசுலயே இது தோணுனாலும், இந்த விஷயமே ட்ரிகர் எது இஸ்மாயில் ஹனியோட மரணமே ட்ரிகர் ஆகும். பெரிய அளவு உலக யுத்தமா மாறும்.